எங்களுக்கு என்னன்னாங்க, இப்போ சார் சொன்னது தொடக்கத்தில் டிசம்பர் 6 மேடம் ஜெயலலிதா இறந்த அடுத்த 15 நாளில் ரைட் நடந்ததா சார்? 15 நாளில் ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக ஒரு சோதனை, தலைமைச் செயலாளருடைய வீட்டுக்குள்ளே ஒரு சோதனை. அந்த கேஸ் இன்றைக்கி என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் வேறு கதை விடுங்களேன். ஆனால் அதெல்லாம் நடந்தது. நீங்கள் பஞ்சாமாவை தூக்கிட்டு வந்தார் ராம்மோகன் ராவ், என் வீட்டிலேருந்து ஒன்றும் எடுக்கலைன்ட்டு. ஆனால் அது வேறு. ஆனால் அந்த சோதனை நடத்தப்பட்டது நிஜம். நீங்கள் எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த ரைட் நடத்தினாங்க, குட்கா கேஸில் கிடைத்த சில டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி. இது எல்லாம் உங்களை அச்சுறுத்த நடத்தலை அப்படின்ட்டு நீங்கள் உறுதியாக நம்புகிறீங்களா சார்? ஆமாம் சார், உறுதியாக நம்புகிறோம். அதாவது அண்ணன் பேசுகின்ற போது நாஞ்சல் ஃபாலோ பண்ண அண்ணன் பேசும்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்போ நடத்தலை சார். சார் இந்த எல்லாத்துக்குமே காரணம் ஓபிஎஸ் தான் சார். அதனால எல்லாத்துக்குமே காரணம். ஆமாம் சார். அவர் தர்ம யுத்தம் எங்கே போய் நடத்தினார்? தர்ம யுத்தம் நடத்தி அதன் பிறகு இந்த இயக்கத்தில் இணைஞ்சி ஆதரவு கொடுத்தார். அதுக்கப்புறமா அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்து கட்சியில் ஒரு தலைமையின் கீழே இறங்கணும், இரட்டை தலைமை வேணாம் அப்படின்னு கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் முடிவு எடுத்தாங்க. எல்லாரும் போய் சொன்னாங்க, எல்லோரும் போய் பேசணும். எல்லாரும் முடிவெடுக்கல, மாதவரம் மூர்த்தி மட்டும் முடிவு. இல்லை, அது மாவட்ட செயலாளர்ன்ற முறையில் அவர் அதை வழிமொழிஞ்சவங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் வழிமொழிஞ்சாங்க. இல்லை சார், எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் கூட போனாங்க, எல்லாரும் அவர்கிட்ட சமாதானம் போய் பேசுனாங்கல்ல. சமாதானம் போய் பேசும்போது அவர் தானே சமாதானம் ஆகலை. அதன் பிறகு அவர் என்ன சொன்னார், என்னை இணைச்சது பாரதிய ஜனதா கட்சி தான். அப்போ பாரதிய ஜனதா கட்சி இணைக்கவே தானே அதிமுகவுக்கு கட்சிக்கு எந்தவித எதுவும் இடையூறு இல்லாமல் 4 வருட 2 மாத கால ஆட்சியை எடப்பாடியார் தந்தார். அதை தான் எடப்பாடியார் அவர்கள் நேற்று வடபழனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார். இதெல்லாம் வேற யார்ட்டையாச்சும் சொல்லணும் சார். இது நான் சார் ஓபிஎஸ் அவர்களே சார், இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற அண்ணன் பேசுறாரு. பிஜேபி பத்தி பேசுறவரு பாராளுமன்ற தேர்தல் போது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு ராமநாதபுரத்துல ஒன்னு ஏன் நின்றாங்க சார்? அது ஏன் நின்றாங்க? இப்ப இவர் இவ்வளவு பேசுறாரு சார். எங்க கட்சியை நான் சொல்லுங்க, 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு, மொத்தம் உங்களுக்கு 136. ஆர்கே நகர் போச்சுன்னா 100. அவர் பக்கம் ஒரு 11 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதிமுகவுக்கு மட்டும் 122, 3 எம்எல்ஏக்கள் தனியரசு, உங்களுக்கு கருணாசு, தமிமுன் அன்சாரி. அப்போ உங்களுக்கு 125 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தது. 11 பேர் அந்த பக்கம் போனாங்க. ஒரு தொகுதி எலெக்ஷன் நடக்கல. நீங்க மெஜாரிட்டியான அரசு நம்பிக்கை பெரும்பான்மையை நிரூபித்தார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க இப்ப என்னங்கிறீங்க, இவர் சேர்ந்ததுனால தான் 4 வருஷம் கவர்மெண்ட் நடந்ததுங்கிறீங்க. ஆமா சார், அவர் ஆதரவு கொடுக்கலன்னா ஓபிஎஸ் ஆதரவு கொடுக்கலனாலும் நடந்திருக்குவேன் சார். இல்லை சார், அவர் ஆதரவு கொடுத்தாரு, அதனால தான் நடந்தது. அவர் காரணத்தை சொல்றாரு ஓபிஎஸ், நான் இணைஞ்சே இருக்க மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சி சொல்லி வள்ளுவருடைய வாக்கை சொல்லி நன்றி சொல்ற அளவுக்கு இவ்வளவு சிலாகித்து சொல்ற அளவுக்கு பிஜேபி உங்களுக்கு உதவி செஞ்சிருச்சான்னு கேட்கிறேன். ஆமா சார், ஏன்னா நாங்களும் இந்த நாட்டில் நடந்ததை பார்த்துட்டு தானே இருந்தோம் சார். எங்களுடைய எங்கள் பொதுச் செயலாளர் சொல்றதா உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி எந்தவித இடையூறும் இல்லாம இந்த கட்சியை கபலீகரம் செய்ய நினைத்தவர்களிடெல்லாம் காப்பாற்றி கொடுத்தது உண்மை. அதை எடப்பாடியார் அவர்கள் சொன்னது உண்மை. அந்த உண்மையிலிருந்து மாற்றம் இல்லை. இன்னைக்கு இவர்களுக்கு ஆதரவு இல்லைன்றதுனால எடப்பாடியாரை இவர்கள் பேசுகிறார்கள். இதுதானே உண்மை. தவிர இது எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும். இதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டீங்க தானே நீங்க? எது சார்? இதுதான் எடப்பாடியார் சொன்னதை தான் சார் நான் சொல்லுவேன். நான் தொண்டன் சார். இதை நான் இதே டிபேட்ல கூட நான் இங்கே கூட சொல்லியிருக்கிறேன். இதே இவரு 0 பன்னீர்செல்வம் போது கூட நீங்க கேள்வி கேட்டீங்க. அப்படிலாம் நம்ம விமர்சனம் பண்ணதுல இருந்து மாற்றம் இல்லை. நான் தொண்டனுடைய நினைப்பதான் எங்க பொதுச் செயலாளர் நினைச்சிருக்கிறார். சார் ரைட், ஓகே, பேசலாம். அதாவது சார், டிடிவி தினகரனுடைய அவருடைய ஆதங்கம், அவருக்கு அவங்க சித்தி தன்னை ஆக்காமல் போயிட்டாங்கன்ற கூட வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக பேசுகிறாங்க. அதாவது திமுக பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்கள திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், திமுகவில் அவங்க உதயநிதி அணியில் இருக்கிறாங்களா, சபரீஷ் அணியில் இருக்கிறாங்களா, அக்கா கனிமொழி அணியில் இருக்கிறாங்களா,
யாரோடைய அணியிலிருந்து அவங்க அக்கா பேசுகிறாங்கன்றது, என் சகோதரி பேசுகிறாங்கன்றது தெரியல. அப்போயாவது சீட்டு அது அவங்களுக்கு உறுதியாகட்டும் ஏதாவது கிடைக்கிறதுக்கு. அவங்களுக்கு தான் அணி அணியாக இருக்குதுன்னு நாடே அறியும் திமுகவது. எங்கள் கட்சி அவங்களே பேசும்போது சொல்கிறாங்க, பால் தாக்கரே சிவசேனாவை உடைச்சது போல் பாரதிய ஜனதா கட்சி இங்கே உடஞ்ச. அதாவது சார், இங்கே கட்சியை உடச்சிக்கிட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது அது மாரி வரணுமானா, இங்கே அதிமுக ஒரு பெரிய சார், அவர் தான் நேற்று சொல்லும் போது எடப்பாடியார் பேசும்போது சொல்கிறார், இந்த இயக்கத்தை தெய்வமாக இருந்து காக்கிறவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இதே தெய்வம் அம்மாவும். அதனால் இந்த இயக்கத்திலிருந்து போகிறாங்களே. இப்போ ஓபிஎஸ் நீங்கள் சொன்னீங்க முன்னாள் முதலமைச்சர்னு சொன்னீங்க, அவர்கிட்ட எவ்வளோ பேர் சார் போயிருக்காங்க? என்ன சார், கட்சி தொண்டன் ரெட்டை இலை எங்கே இருக்குதோ, பொதுச் செயலாளர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே நின்றுடுவாங்க சார். இந்த இயக்கத்தை கட்டி காத்துட்டார் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார்கிட்ட இருந்து இவங்க ஏதோ பேசி பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இயக்கத்தை நாங்கள் தெய்வமாக வழிபடுகின்ற கோவிலை எட்டு வச்சுங்க, திருடின்னு போனீங்க, இந்த இது எதுவும் பண்ணீங்க, அப்படி நான் உங்களை இணைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். இவர்கள் சேர்த்துக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஆதங்கத்தில் ஏதோ பேசுகிறாங்க. ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் இது வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக அமைந்து விட்டது. எடப்பாடியார் செல்கின்ற இடத்துலெல்லாம் மக்கள் வெள்ளமென திரண்டு வருகிறார்கள். இதை பார்த்து அவர்களுக்கு ஒரு பொறாமை, அதனால் ஏதோ பேசுகிறார்கள். இவர்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் கடந்து செல்கிறோம், இவர்கள் நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்போ அண்ணன் பேசும்போது சொன்னார், ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவரா வரும்போது ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து வராருன்னு வாழ்த்து தெரிவித்தவர் ஐயா எடப்பாடியார். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் சார், கூட்டணி கட்சியில் இருக்கும் போது ஆதரவு கேட்கணும். இந்த இதுனா திமுகவுடைய கூட்டணி அங்கேருந்து தோக்க போகிறவர், அவங்க அதை வச்சு அரசியல் செய்யறதுக்காக முதலமைச்சரை சந்திச்சுட்டு போனாங்க தோக்குறவங்க. ஆனால் இவர்கள் வெற்றி பெறுகிறோம், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறவே சிபி ராதாகிருஷ்ணனை இப்போ மரியாதை நிமித்தமாக இன்றைக்கி போய் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க போகிறார். நேராக ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழன் குடியரசு துணைத் தலைவராக வருவதை வரவேற்கிறேன்னு அறிக்கையும் கொடுத்துருக்கிறார். இப்படி எடப்பாடியார் மீது அதாவது அவர் சரியாக இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஒருத்தரை இவ்வளோ பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னா அந்த தலைவன் சரியான பாதையில் செல்கிறார். அந்த தலைவன் தன்னுடைய இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்காக தன் தோளில் சுமந்து கொண்டு செல்கிறார் ஐயா எடப்பாடியார். ஐயா நிஜாமுதீன் ஐயா எம்எல்ஏ பேசும்போது, முன்னாள் எம்எல்ஏ பேசும்போது, சார் இங்கே ஒரு கட்டமைப்பு உருவாகுது சார். அதாவது இந்தியாவில் வாழ்கிற அத்தனை மக்களும் சிறுபான்மை மக்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு 3வது தடவை ஆண்டு கொண்டிருக்கிறாரு நம்ம நரேந்திர மோடி. எந்த இந்தியாவில் எந்த மக்களுக்கு பாதிப்பு, ஏதாவது சிறுபான்மை மக்களுக்கு அவங்க வாழ முடியலன்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தியிருக்கா? எதுவுமே எல்லா மக்களும் இன்புற்று ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதோ எதிரானவர்கள் போல ஒரு பிம்பத்தை கட்டி அமைப்புக முயற்சி செய்கிறார்கள். 2026 முறியடித்து எங்கள் எடப்பாடியார், எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அண்ணாமலை சொல்லிட்டாரு, எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, எல்லாமே ஏடிஎம்கே தலைமையில் தான் கூட்டணி அமையும் சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டாரு. இதற்கு பிறகு அவர் முதலமைச்சர் சொல்லல, என்னென்னமோ சிறுபிள்ளைத்தனமா பேசிக் கொண்டிருக்கிறார் சார். இவர்கள் எல்லாம் அதாவது அதிமுகவில் இருந்து சொன்னார்ல, இந்த இயக்கத்துக்கு யார் துரோகம் சொல்றது, இந்த இயக்கத்தை விட்டு துரோகம் இழுத்தவர்கள் இன்னைக்கு நடுரோட்ல நிக்கிறத எல்லாருமே பாக்குறாரு. அதனால இந்த இயக்கத்துக்கு சார் அரசியல்ல எல்லாத்தையுமே தடைகள் இருக்கும், தடைகளை தாண்டி வந்தவர்கள் தான். ஒருத்தர் பேசும்போது தவழ்ந்து வந்தாங்க, ஏன் நீங்க அங்க பிரச்சனை உருண்டே போங்களேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நீங்க ஆக முடியுமா? ஆகி காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு முதலமைச்சராக ஒரு மரியாதை நிமித்தமா விழுந்ததை போயிட்டு தவந்தாரு உருண்டையா நீங்க உருண்டுங்க பிறழுங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உங்களால் ஆக முடியுமா? ஒரு சிலுவம்பாளையத்திலிருந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து இந்த கட்சியின் மாபெரும் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக அவர் உருவாகிறார்னா எவ்வளவு உழைச்சிருப்பார். அவருக்கு பின்னாடி அந்த அவருடைய வேதனைகள் என்னன்ற பாருங்க சார். இன்னைக்கு இந்த இயக்கத்துக்கு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை அம்மா பேரை சொன்னா இந்த இயக்கம் எதிரிகளுக்கு கைவசம் இருக்கிறது, எதிரிகள் இருந்து அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றி இரட்டை இலை வெற்றி பெறுவதற்கு பின்னாடி அடிவகுத்து வரணுமே தவிர இது போல இடையூறுகளோ தடங்களோ ஏற்படுத்துறவர்கள்லாம் அதிமுக கிடையாது. அது அதிமுக தொண்டர்கள் இவர்களை அத்தனை பேரையும் விலகி வைப்பார்கள். ஓகே, அதாவது அவர் பலமாகவே இருக்கிறார். பலவீனமாக ஆக்க நினைக்கிறவர்களுடைய கணக்குகள் தவிடுபொடியாக பொறுத்திருந்து பாருங்கள். 2026 பலமான தலைவர் எடப்பாடியார். சரி, நல்லது.